வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, குருவோட பரிபூரண அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லா திசைகள்ல இருந்தும் பணம் நம்மளை நோக்கி வர தொடங்குங்க. அப்படி பணம் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை அன்று என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். 2 பரிகாரங்க. ஒன்று, தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அடுத்தது, வியாழக்கிழமை அன்று இந்த வாசனை மிகுந்த இந்த ஒரு பொருளை ஏற்றி வைத்தாலே போதும், நமக்கு பணவரவு அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. வீண் விரயம் ஆகாம இருக்கும். அப்படி வீண் விரயம் ஆகாம இருக்கவும் பணம் வருவதற்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது நாளைய தினம் செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களோட பொருளாதார ரீதியில பணவரவு அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை கண்கூடாகவே உணரவும் செய்வீங்க. அதனால இந்த 2 பரிகாரத்தையும் தவறாம செய்யுங்க. இந்த 2ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பணவரவு இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த 2 பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வதற்கேற்ற மாதிரியே ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் குரு பார்வையானது சாதகமாக இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க கல்வி, பதவி, வருமானம் அப்படின்னு எல்லா வகையிலையும் குறைவில்லாத செல்வத்தோட இருப்பாங்க. குறைவில்லாத சகல சம்பத்தோடும் வாழ்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த சந்தர்ப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் அமைந்து விடாதுங்க. இது ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் நடக்கும். இந்த குருவோட அருள் பார்வையானது நமக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்து பாருங்க. அதுல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று தான் செய்யணுங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் நாளன்று வீட்டை நல்லா சுத்தம் செய்துக்கோங்க. அதே போல வீட்டை துடைக்கும் பொழுது சிறிது கல்லுப்பும் மஞ்சள் சேர்த்த தண்ணீரால துடைப்பது அப்படின்றத செய்திடுங்க. இப்படி நம்ம சுத்தம் செய்யறதுனால இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியேற்ற இந்த ஒரு கிளீனிங் உதவுங்க. அதே போல அன்றைய தினம் பூஜை அறைய சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தெய்வீகம் நிறைந்த பூஜை அறையா மாத்திடுங்க. இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை அந்த கிண்ணத்துல ஊத்திக்கோங்க. ரொம்ப கொதிக்க ஊத்திடாதீங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருந்தா போதும். இந்த தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு துளசி. இந்த 3ஐயும் போட்டு பூஜை அறையில வைத்துடுங்க. இதை போட்ட சிறிது நேரத்துல எல்லாமே இதுல இருக்கக்கூடிய சாறு எல்லாம் அந்த தண்ணீர்ல இறங்கிருக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில இருக்கிறது இல்லையா, அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதை வடிகட்டி அந்த ஸ்ப்ரே பாட்டில ஊத்திக்கோங்க. இப்ப இந்த தண்ணீரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயும் தெளிக்கணும். ஒரு இடம் விடாம தெளிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. மூளை முடுக்குல, பாத்ரூம்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் தெளிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. எல்லா இடத்துலயும் தண்ணீர் படணுங்க. இந்த தண்ணீர் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தெளிச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் படணும் அப்படின்றதுனால தான் ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி நம்ம ஸ்ப்ரே பண்றோம். இப்படி தெளிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிறிய கிண்ணத்துல ஒரு கல்லுப்பை போட்டுக்கோங்க. அந்த கல்லுப்பு அந்த கிண்ணத்துல நிறைவா இருக்கட்டும். அதுக்கு மேல 6 மிளகு அப்படின்ற எண்ணிக்கையில அது மேல வச்சிருங்க. அந்த உப்பு மேல 6 மிளகை வச்சிடுங்க. இப்ப இந்த கிண்ணத்தை எங்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டோட வரவேற்பறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹால், அந்த ஹால்ல வச்சிடுங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். ஏன் இந்த தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கிறோம் அப்படின்னா, இந்த வீடு முழுவதும் நம்ம இந்த தண்ணீரை தெளிக்கும் பொழுது குரு பகவானோட அருளானது நம்மளுக்கு கிடைக்க தொடங்கிடுங்க. அந்த உப்புல மிளகு போட்டு ஏன் வச்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நம்ம தினமும் வெளியே போயிட்டு வந்தாலும் சரிங்க, நம்ம அறியாமலேயே நமக்கு தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றத கொண்டு வந்துருவோம் வீட்டுக்கு. அதனாலதான் வரவேற்பறையில இந்த உப்பும் மிளகும் இருக்கும்போது இவையெல்லாம் வீட்டிற்குள்ள வராம தடுத்துடுங்க. அதுக்காக தான் இந்த உப்பு பரிகாரத்தையும் கூடவே செய்யறோம். குரு பகவானோட அருள் கிடைக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் போதுங்க. இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை தோறும் நீங்க செய்தாலே போதுங்க. உங்களுக்கு பணவரவு அப்படின்றது எல்லா திசையில இருந்தும் நம்மளை நோக்கி வர தொடங்கிடுங்க. வீட்டுல இல்லை அப்படின்ற பிரச்சனையே வராது. இந்த பரிகாரத்தை
நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல பலன் சீக்கிரமாகவே கிடைக்குங்க. நாளைய தினம் வியாழக்கிழமை நாளைய தினம் வருது அப்படின்னும் போதே இன்றைய தினத்திலேயே நீங்க ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாளைய தினத்துல இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. நாளைய தினத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்லயாவது இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிடுங்க. இந்த பரிகாரம் செய்ய கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலும் இதே பலன் தாங்க கிடைக்கும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு நீர் இல்லாமல் இந்த உலகத்துல இருப்பவர்களால வாழவே முடியாதோ அதே அளவிற்கு பணம் இல்லாமலும் இந்த உலகத்துல இருப்பவர்களால வாழவே முடியாதுங்க. ஒரு சிலர் சொல்வாங்க, பணம் தண்ணி மாதிரி கரைந்து கொண்டே இருக்கு, கையில பணம் தங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயம் குறைவதற்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதையும் வியாழக்கிழமை அன்று தான் செய்யணும். வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்குரிய கிழமையாக திகழ்து. குரு பகவான் அப்படின்றவரு அனைத்து தேவர்களுக்கும் குருவாக கருதப்படுறாரு. அது மட்டும் இல்லாம குரு பகவானோட அருள் இருந்தது அப்படின்னா நம்மளால மங்களகரமான வாழ்க்கைய வாழ முடியுங்க. தங்கத்தை அதிக அளவுல சேர்த்து வைத்துக் கொள்ளவும் முடியும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அதனால தாங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் திகழ்துங்க. குபேர பகவானை பற்றி கூறணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. அனைத்து விதமான செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் அப்படின்னா அந்த குபேர பகவான் தான். அதனாலதான் வியாழக்கிழமை அப்படின்றது ரொம்பவுமே விசேஷமான நாளா கருதப்படுது. அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்ப பார்க்க போறோங்க. இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம செய்யணுங்க. குறிப்பா குரு ஓரையில அப்படி இல்லைன்னா மாலை 5 மணிக்கு மேல செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது. மாலை 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இந்த குபேர நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தை நீங்க செய்ய முடியாம தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கவலை இல்லை. வியாழக்கிழமையில எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாங்க, தவறு கிடையாது. இதற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பூ வேணுங்க. அடுத்ததா 2 ஊதுபத்தி. இந்த 2 பொருட்கள் மட்டும்தாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். முதல்ல குபேர பகவானோட திசையாக கருதப்படக்கூடிய வடக்கு திசை, அதிலும் குறிப்பா வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு திசை அப்படின்றது எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வீட்டுல பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அதனாலதான் அந்த மூலையில எந்த ஒரு கனமான பொருட்களையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தெய்வீக மனம் கவல வேண்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த பரிகாரத்தை நம்ம அந்த முறையில செய்ய போறோங்க. ஒரு சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணீர் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா குபேரருக்குரிய 5 ரூபாயை அதுல போட்டுக்கோங்க. அதற்கு மேல ஏதாவது ஒரு பூவை வைக்கணுங்க. பூ தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பூ எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மல்லிகை பூவா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த பூவை அந்த டம்ளருக்கு மேல வச்சிடுங்க. இந்த டம்ளரை அப்படியே கொண்டு போய் வடகிழக்கு மூலையில வைக்கணும். அவ்வளவுதாங்க பரிகாரம். அதற்கு பக்கத்துல 2 ஊதுபத்தியை பொருத்தி வச்சிடுங்க. இந்த ஊதுபத்திகள் மிகவும் மனம் மிகுந்ததா இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாதாரண ஊதுபத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அன்னாச்சி பழ வாசனை வரக்கூடிய ஊதுபத்தியோ அப்படி இல்லைன்னா சந்தன ஊதுபத்தி அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஊதுபத்தியை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க. அப்படி ஊதுபத்தி சாதாரணமா இருக்கு அப்படின்னா சந்தன தூளை அந்த ஊதுபத்தி மேல தடவிட்டு நீங்க ஏத்துவது அப்படின்றத பண்ணிடுங்க. இப்படி வடகிழக்கு மூலையில வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை பொருத்தி வைப்பதனால பணவரவு அப்படின்றது அதிகரிக்குங்க. இந்த தண்ணீரானது அன்றைய தினம் முழுவதும் அப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணீரை எடுத்து துளசி செடியிலையோ இல்ல வேற ஏதாவது செடியிலையோ ஊத்திடுங்க. இதுல இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க. அப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த முறையில நீங்க பரிகாரத்தை செய்து வரும்போது பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்குங்க. வீண் விரயம் அப்படின்றது ஏற்படாது. செல்வ செழிப்போட நம்மளால வாழறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரங்களை யூஸ் பண்ண போறீங்க, நாளைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. யார் எந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க, முதல் பரிகாரமா இல்ல 2வது பரிகாரமா அப்படின்றத கீழே எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க.
உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.